Hello மக்களே, welcome back to CD Sports and Gaming. So your one-stop destination for sports and gaming update. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா கிரிக்கெட் தான். ஸோ இப்போ கிரிக்கெட்லேயே வந்து ட்ரெண்டிங்கா ஹாட் டாபிக்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPL 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம வந்து இன் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த IPL 2025 வந்து மேக்ஸிமம் ஒரு டீம்னால எத்தனை பிளேஸ் ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா 6 பிளேஸ் வந்து ரீடைன் பண்ண முடியும். இந்த 6 பிளேஸ் நீங்க எப்படி ரீடைன் பண்ணலாம்? ஒன்னு நீங்க வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் மூலமா ரீடைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஆக்ஷன் நடக்கும்போது வந்து நீங்க RTM யூஸ் பண்ணி வந்து ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதுல மொத்தம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருக்காங்கன்னா இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் பிளேஸ் வந்து மேக்ஸிமம் 5 கேப்ட் பிளேயர்ஸ் நீங்க வந்து ரீடைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து 2 அன்கேப்ட் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா 5+1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீடைன் பண்ணா பண்ணலாம், இல்லனா 4+2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீடைன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ மொத்தம் நீங்க வந்து 5 இல்லாட்டி 6 பிளேஸ் வந்து ஒரு டீம் வந்து ரீடைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனோட பர்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு 120 crore நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ லாஸ்ட் இயர் வந்து 110 crore இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 120 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 120 crore வந்து டோட்டலா ஸ்பெண்ட் பண்றதை தாண்டி ஒரு மேட்ச் பிளே பண்ண பிளேயர்ஸ்க்கு நீங்க வந்து 7.5 lakhs வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலா வந்து இந்த 2025 IPL ஆப்ஷனுக்கு மட்டும் ஒரு IPL டீமுமே வந்து பிளேயரோட சேலரியா வந்து பாத்தீங்கன்னா 146 கோடி வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து BCA வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதே அடுத்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2026 வந்து பாத்தீங்கன்னா 151 கோடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுமே வந்து அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் இல்லாட்டி 6 பிளேயர் டீம்ல ரீடைன் பண்றீங்கன்னா அந்த ஒரு பிளேயருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ணக்கூடிய 1, 2, 3 இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு நீங்க வந்து 18 crore கொடுக்கணும், செகண்ட் பிளேயருக்கு 14 crore கொடுக்கணும், தேர்ட் பிளேயருக்கு நீங்க வந்து 11 crore கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்க வந்து 4, 5 and 6 அதாவது இந்த 6th பிளேயர் அப்படின்றவர் வந்து ஒரு அன்கேப்ட் பிளேயரா தான் இருப்பாங்க. 5th பிளேயர் வந்து எய்தர் கேப்ட் பிளேயரா இருக்கலாம் இல்லாட்டி அன்கேப்ட் பிளேயரா இருக்கலாம். சோ இந்த 4, 5, 6ல வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எவ்வளவு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பிளேயருக்கு நீங்க திருப்பி 18 crore கொடுக்கணும், 5th பிளேயருக்கு நீங்க வந்து 14 crore கொடுக்கணும், and 6th பிளேயர் வந்து அன்கேப்ட் பிளேயர் இல்லாட்டி 5th பிளேயர் அன்கேப்ட் பிளேயர்னா நீங்க வந்து ஒரு 4 crore மட்டும் கொடுத்தா போதும். சப்போஸ் ஒரு டீம் வந்து 6 பேர் ரீடைன் பண்றதுக்கு ஆப்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 கோடி நீங்க வந்து ஆப்ஷனுக்கு முன்னாடியே வந்து டோட்டலா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 பிளேயர் ரீடைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆப்ஷனுக்கு போகும்போது உங்க கையில இருக்கக்கூடிய பர்ஸ் அமௌண்ட் ஒரு 41 கோடி மட்டும் தான் இருக்கும். அந்த 41 கோடி வச்சு நீங்க வந்து 12 பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி 6 பிளேயர் ரீடைன் பண்ணிட்டாலே வந்து உங்க டீமோட மெயின் கோர் வந்து செட் ஆயிடுறதுனால இது வந்து பெரிய இஷ்யூவா இருக்காது மற்ற டீமுக்கு. பட் என்னன்னா சப்போஸ் நம்ம எல்லாமே வந்து புது பிளேயரா எடுக்க வேண்டிய அப்படிங்கிற டைம்ல வந்து 6 பிளேயர் ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ வெல் செட்டில் டீம்ஸ்க்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு மூவா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பஞ்சாப் மாதிரி ஒரு சில டீம் வந்து புதுசா ரீவாம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்கன்னா அவங்க வந்து டோட்டலா ரிட்டன்ஷனே எடுக்காம டேரக்டா அவங்க வந்து 120 கோடி அவங்க வந்து ஆக்ஷன்ல ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு RTM அப்படின்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா 2021, 22 ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ கரெக்டா நடந்த 2 ஆக்ஷனை வந்துட்டு RTM அப்படின்ற ஒரு விஷயமே யூஸ் பண்ணல. சோ இப்போ வந்து அந்த RTM ரைட் டு மேட்ச் ஆப்ஷனை வந்துட்டு ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க நம்மளுடைய ஆக்ஷன்ல. சோ RTM யூஸ் பண்ணாததுக்கான ஒரு ரீசன் என்னன்னா வந்துட்டு அந்த பிளேயருக்கு வந்து ஒரு ஆக்சுவலான ஒரு பிரைஸ் அமௌண்ட் இருக்கும். RTM யூஸ் பண்ணா அந்த பிளேயர் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூவோட அந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியான வேல்யூல முடிக்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. இதை பத்தி ரவிச்சந்திரன் அஸ்வினே வந்து அவரோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருப்பாரு. இப்போ வந்துட்டு நான் ஒரு பிளேயர் இருக்கேன், இன்ஃபேக்ட் வந்து 2018ல வந்துட்டு CSK ஃபாப் டு பிளேசஸ் வாங்கினது பாத்தீங்கன்னா 1.6 crore வாங்கினோம். இன்ஃபேக்ட் வந்து ஃபாப் டு பிளேசஸோட வர்த் வந்து வெறும் 1.6 crore கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் பிட் CSK பண்ணுவாங்க, செகண்ட் பிட் வந்து மும்பை பண்ணுவாங்க. 1.5ல CSK, 1.6ல மும்பை பண்ணும்போது CSKக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா வந்து நம்ம எவ்வளவு ரேட்டுக்கு போனோம் மும்பை இந்தியன்ஸ் வந்து நம்மள வாங்கிப்பாங்க, இது ஃபாப் டு பிளேசஸ் சண்டை போட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா CSK விடுற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வந்து அவர் RTM ரேட் 1.6 crore. பட் ஃபாப் டு பிளேசஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 5 crore 6 crore போகக்கூடிய ஒரு பிளேயர். அதனால வந்துட்டு இந்த ஒரு RTMல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ வந்துட்டு இதே மாதிரி சிச்சுவேஷன் CSK MI சிச்சுவேஷன் எடுத்துங்களேன். இப்போ CSK வந்துட்டு 1.5 பிட் பண்ணி MI வந்துட்டு 1.6 பிட் பண்றாங்க அப்படின்றப்போ CSK வந்துட்டு MI கிட்ட விட்டு கொடுத்தாங்க 1.6க்கு. அந்த கேஸ்ல ஆக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு திருப்பி ஆக்ஷனர் வந்துட்டு கேட்பாரு CSK கிட்ட. சோ இப்போ நீங்க வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த பிளேயர்ல வந்துட்டு நாங்க விற்கிறோம், சப்போஸ் நீங்க வந்துட்டு RTM வந்துட்டு யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது CSK ஆமா நாங்க RTM யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு வாட்டி கேள்வி கேட்பாங்க. சோ அதாவது மும்பை இந்தியன்ஸ் CSK வந்துட்டு RTM யூஸ் பண்றாங்க, சப்போஸ் நீங்க RTM யூஸ் பண்ற காரணத்தினால இல்ல இந்த பிளேயர் கண்டிப்பா உங்க டீமுக்கு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்க இவரோட பர்ஸ் அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா, அதான் வந்துட்டு 1.6 crore இருக்க பிளேயரை வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து பை பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா அந்த பிளேயர் வேணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்துட்டு அவங்களோட பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆமா எங்களுக்கு ஃபாப் டு பிளேசஸ் வேணும், அப்ப நாங்க வந்து 4 கோடி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 4 கோடி நாங்க வந்துட்டு பிட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஆக்ஷனர் வந்துட்டு திருப்பி சிஎஸ்கே கிட்ட கேட்பாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்களோட பிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 4 crore. நீங்க வந்துட்டு திருப்பி அந்த 4 crore அந்த பிளேயர் ரீட்டைன் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அந்த டைம்லயுமே வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு எஸ் நாங்க வந்துட்டு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ரீட்டைன் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிஎஸ்கே கேன் ரீட்டைன் தட் பிளேயர். சப்போஸ் இந்த 4 crore அப்படின்னு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சிஎஸ்கே திங்க் பண்ணாங்கன்னா இல்ல நாங்க வந்துட்டு பிட் பண்ணல அப்படின்னு சொன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு 4 crore வந்து அந்த பிளேயர் வந்துட்டு சோல்ட் ஆவார் அப்படின்னு புதுசா இந்த ஆர்டிஎம்க்கு கொடுத்துக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ரூலா இருக்கு இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சீசன்ஸ்ல வந்துட்டு நம்ம நிறைய பிளேயர்ஸ் பார்த்து பார்த்தா வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு டோர்னமெண்ட் டீம்லாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்லப்பா எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லப்பா எனக்கு ஃபேமிலி ரீசன்ஸ் இருக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு என்னால வர முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த வாரம் என்ன பண்ணுங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துக்காங்க நம்மளுடைய ஐபிஎல் கமிட்டி வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க நம்ம மெகா ஆக்ஷனுக்கு போனா நம்மளோட பர்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் போகும் நமக்கு வாங்க சேலரி வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் வரும். இதே நம்ம வந்துட்டு மினி ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணா நமக்கு வந்துட்டு பல்கா சம அமௌண்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க மெகா ஆக்ஷனுக்கு வராம மினி ஆக்ஷனுக்கு மட்டுமே வந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த ரெண்டு விதமான பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பிசிஐ வந்துட்டு சரியான ஒரு ஆப்போஸ் தான் அப்படின்னு சொன்ன அந்த ஐபிஎல் கமிட்டியில ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்துட்டு மெகா ஆக்ஷனுக்கு அவருடைய பேரை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத பட்சத்தில் அவர்னால மினி ஆக்ஷன்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு பேக்லாக் ஆகி போச்சு. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சப்போஸ் மெகா ஆக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணாலும் மினி ஆக்ஷன் பிளே பண்ண முடியாது. பட் இதுக்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நான் லாஸ்டா சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம சப்போஸ் இந்த ஓவர்சீஸ் பிளேயர் வந்துட்டு மெகா ஆக்ஷன்ல நம்மள வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு அப்புறமா வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு ரீசன் எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லப்பா எனக்கு வயித்தால போதுப்பா வயித்தால போதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு என்னோட ஃபேமிலி ரீசன்ஸ்னால இருக்குது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ஃபேக் ரீசன் சொல்லிட்டு நான் இந்த சீசன் வந்துட்டு ஆட வரல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் தான் வந்துட்டு ஆக்ஷன் எல்லாம் பிளேயர் எடுத்ததுக்கு அப்புறம் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா அந்த பிளேயர் வந்துட்டு 2 சீசன் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு பிசி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லெஸ் அன்டில் சொல்றது முன்னாடி ஒரு ரீசன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்லெஸ் அன்டில் அவங்க அந்த பிளேயருக்கு ஏதாவது மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. சப்போஸ் அந்த பிளேயர் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு மென்டல் இல்னஸ்ல இருக்கிற அதாவது மென்டல் இல்னஸ் எப்படி சொல்லணும்னா சப்போஸ் இந்த வந்துட்டு சொல்லுவாங்க தெரியுமா நான் வந்துட்டு மென்டல் ட்ராமால இருக்கேன் ஐ நீட் டு ஓவர் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ் வந்துட்டு ரீசென்ட் டைம்ஸ் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு மென்டலி ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி கேசஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயர் ஏதாவது இன்ஜுரி ஆயிட்டாங்க இல்ல இன்ஜுரில இருந்து ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிளேஸ் பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு சும்மா ஒரு சில பிளேஸ் வந்துட்டு எப்ப எனக்கு முடியாதுப்பா நான் வந்துட்டு விளையாட வரலப்பா என்னால வந்துட்டு முடியல அப்படி இப்படின்னு சொல்ற பிளேஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு 2 சீசன் பேன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுமே வந்துட்டு பிசிஐ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்க போது ஏன் அப்படின்னு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய அமௌண்ட் வாங்குறாங்க. பட் அந்த அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லப்பா நான் ஆக்ஷனுக்கு வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போற ஒரு காரணத்தினால இது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு செக் மார்க் மாதிரி நம்ம பிசிஐ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ கடைசியான ரூல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்துட்டு ஐபிஎல் 2025 இருந்து ஐபிஎல் 2027 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு வந்துட்டு கண்டினியூ ஆகும். இதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்றமே இருக்காது அப்படின்றதுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய பிசிஐ வந்துட்டு. ஸோ ஐபிஎல் இம்பாக்ட் பிளேயர் வில் ரூல் கண்டினியூ டில் ஐபிஎல் 2025, 2026 and 2027. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பிசிஐ பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருந்த ஒரு அபிஷியலான வந்துட்டு ரிலீஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப் 8 பாயிண்ட்ஸ். ஸோ இதை நான் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் அதை பத்தி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்துட்டு என்னால் முடிஞ்சளவு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் திங்க் பண்றேன். அண்ட் இந்த முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்கேப்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு ரூல்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மைனரான ஒரு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ட்விஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருந்துச்சு. பட் என்னன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு எலிஜிபிள் ஆகல. பட் இந்த வருஷம் தான் வந்துட்டு ஒரே ஒரு பிளேயர் வந்துட்டு எலிஜிபிள் ஆக போறாரு. சோ யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா none other than அவர் மகேந்திர சிங் தோனி தாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் 2019 தான் லாஸ்டா வந்துட்டு இந்தியாவுக்காக பிளே பண்ணுறது. அதுவும் வந்துட்டு ஜூலைல பிளே பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எந்த ஒரு மேட்சஸ்மே வந்துட்டு இந்தியாவுக்காக வந்துட்டு பிளே பண்ணவே இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவுட் ஆஃப் இதுதான் இருந்தார். அதாவது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கழிச்சு தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு பிளே பண்ணவே இல்லை. அப்புறம் எந்த ஒரு சென்ட்ரல் கான்டாக்டுமே இல்லாத ஒரு காரணத்தால தோனி வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு அன்கேப்டு பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த அன்கேப் பிளேயர் ரூலே வந்துட்டு அவருக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன ரூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்கேப்டு பிளேயர் ரூல்ல வந்துட்டு a capped Indian player will become uncapped if the player has in last 5 calendar years preceding the year in which the relevant season is held not played in starting 11 in international cricket, test match, ODI, T20 international or does not have a central contract with BCCI. This will be applicable player for Indian players only அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க வந்துட்டு 5 வருஷம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜனவரி டு டிசம்பர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் வந்து ஜூலைல தான் ஆனாரு. எப்படி அதுக்குள்ள வந்துட்டு அவருக்கு அந்த ரூல் வரும் அப்படின்னு நீங்க வந்துட்டு பார்க்கலாம். பட் கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா 2025 ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 5 வருஷம் தாண்டி இருப்பாரு. சோ அந்த ஒரு ரீசனால தோனி கேன் பி ரிட்டைன்ட் as an uncapped player. இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா 2008ல இருந்து இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருமே எலிஜிபிள் இல்லாத காரணத்தால இந்த ரூலை வந்துட்டு யாருமே வந்துட்டு பெருசா வந்துட்டு நோட்டீஸ் பண்ணல. பட் இப்போ கரண்ட்லா மகேந்திர சிங் தோனி வந்துட்டு எலிஜிபிள் ஆகிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால
இந்த ரூலை வந்துட்டு திருப்பி வந்துட்டு ரீஹைட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி பிளேயர் ரெகுலேஷன்ஸ்ல வந்துட்டு 2025 and 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்துட்டு 2025ல இருந்து 2027 ஐபிஎல் வரைக்குமே வந்துட்டு கண்டினியூஸா இருக்கும். அதாவது இந்த 3 வருஷத்துக்கு தொடர்ந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். நல்லது டாடா பை பை. See you from CDD. நன்றி, வணக்கம். See you in my next video guys.